அதை பற்றி தான் செஷன். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் HIV? இட்ஸ் அ ஹியூமன் இம்யூனோடெஃபிஷியன்சி வைரஸ். ஒய் ஹியூமன்? ஏன்னா அது மனிதர்களை மட்டும்தான் அந்த வைரஸ் வந்து அட்டாக் பண்ணுது. நாயோ எலியோ கொசுவோ இதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகாது. அது மனிதர்களை மட்டும்தான் அந்த வைரஸ் அஃபெக்ட் பண்ணும். இம்யூனோடெஃபிஷியன்சினா நம்ம உடம்புல உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி ஒரு செல்ஸ் இருக்கு இல்லைங்களா? WBC, RBC அந்த மாதிரி நிறைய பிளேட்லெட் இது மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா? CD4னு ஒரு செல் இருக்கு நம்ம பாடியில. அதுதான் நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான ஒரு செல். இந்த வைரஸ் என்ன பண்ணும்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான செல்லை அழிச்சிடும். அதுதான் அதனாலதான் ஹியூமன் இம்யூனோடெஃபிஷியன்சி வைரஸ். இது வந்து வைரஸ் குரூப்பை சார்ந்தது. எய்ட்ஸ்னா என்னன்னா HIV இன்ஃபெக்ஷனை ட்ரீட் பண்ணாம விட்டுட்டோம், கண்டுபிடிச்சு ட்ரீட் பண்ணாம விட்டுட்டோம்னா அது எங்க போய் முடியும்? இந்த எய்ட்ஸ்ன்றதுல தான் முடியும். எய்ட்ஸ் அக்வயர்ட் அப்படின்னா என்னன்னா பெறப்பட்டது. இப்ப வந்து இது வந்து இந்த வைரஸ் வந்து ஜெனட்டிக்கா வராது. இப்ப சுகர் பிபிலாம் வந்து தாத்தாக்கு இருந்தா பாட்டிக்கு தாத்தா பாட்டிக்கு இருந்தா அப்படியே வருது இல்லையா பரம்பரையா? இந்த வைரஸ் அப்படி கிடையாது. தாத்தாக்கு இருந்தா பையனுக்கு, பையன் இருந்து பேரன், அவங்க பிள்ளைக்கு அந்த மாதிரி வரக்கூடிய வைரஸ் கிடையாது. இது அக்வயர்ட் பெறப்படுறது. சிண்ட்ரோம் அப்படின்னா என்னன்னா இந்த இப்ப லாஸ்ட் ஒரு 4 years பேக் நம்ம ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணோம். ஞாபகம் இருக்குங்களா? நம்ம மாஸ்க் எல்லாம் போட்டு எல்லாம் வீட்டுல இருந்து படிச்சீங்க. என்ன அப்ப அதுக்கு என்ன சிம்டம் இருந்தது? காஃப், கோல்ட், ஃபீவர், பாடி பெயின், அப்புறம் ஸ்மெல், லாஸ் ஆஃப் ஸ்மெல் அண்ட் டேஸ்ட். ஸோ இப்போ இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த சிம்டம்லாம் வச்சு நம்ம கோவிட்னு சொன்னோம் இல்லையா? HIVக்கு அந்த மாதிரி பர்டிகுலர் சிம்டம் கிடையாது. இந்த இதுதான் இதுக்கு வரும் கிடையாது. தலைமுடி முதல் பாதத்தில் இருக்க நகம் வரைக்கும் எந்த ஆர்கன் வேணாலும் என்ன பண்ணும்? இந்த வைரஸ் அஃபெக்ட் பண்ணும். WHO இதை 4ஆ பிரிச்சிருக்காங்க, 4 ஸ்டேஜா பிரிச்சிருக்காங்க. ஸ்டேஜ் 1 பார்த்தீங்கன்னா அவங்க நார்மலாகவே இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. வேற எதுக்காவது நம்ம டெஸ்ட் பண்ணும்போது சம்டைம்ஸ் பிளட் டொனேட் பண்ண வருவாங்க, அப்போ டெஸ்ட் பண்ணுவோம், கண்டுபிடிப்போம். வேற ஏதாவது சர்ஜரிக்கு வருவாங்க, அப்போ இதையும் சேர்த்து டெஸ்ட் பண்ணுவோம், கண்டுபிடிப்போம். அவங்கலாம் ஸ்டேஜ் 1. ஸ்டேஜ் 2 பார்த்தீங்கன்னா தோல் சம்பந்தமா பிரச்சனை எல்லாம் வரும். ஸ்டேஜ் 3ல டிபி, காச நோய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பிரச்சனை உள்ளவங்கலாம் ஸ்டேஜ் 3ல வருவாங்க. அதுக்கப்புறம் நாள்பட்ட ஜுரம், நாள்பட்ட வயிற்றுப்போக்கு இதெல்லாம் வந்து ஸ்டேஜ் 3ல இருப்பாங்க. ஸ்டேஜ் 4 பார்த்தீங்கன்னா எலும்பும் தோலுமா இருப்பாங்க. எத்தனை பேர் அருவி படம் பார்த்தீங்க? அருவின்னு ஒரு படம் வந்து பார்த்தீங்களா? அதுல பார்த்துருக்கீங்களா? அப்படியே எலும்பு தோல், அதுதான் வந்து ஸ்டேஜ் 4. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து சிண்ட்ரோம். ஸோ இதுதான் டிஃபரன்ஸ் HIVக்கும் எய்ட்ஸுக்குமான டிஃபரன்ஸ். இந்த ப்ளூ கலர் செல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து CD4 செல். இந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா இது வந்து HIV வைரஸ். நம்ம ட்ரீட் பண்ணாம விட்டோம்னா என்ன ஆகும்? அந்த டிசீஸ் ப்ராக்ரஸ் ஆகி பை 10th year இது வந்து வித்தவுட் ட்ரீட்மெண்ட் நான் சொல்றேன். ஸோ நம்மளுடைய எய்ம் வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றது தான். ஓகேங்களா? ஸோ இதுதான், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. ஸோ இதுதான் இந்த செஷனோட இது. HIV பரவும் வழி. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்ப்ரொடெக்டட் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ், போத் ஹோமோசெக்ஷுவல் அண்ட் ஹெட்ரோசெக்ஷுவல். அண்ட் தென் ஷேரிங் நீடில்ஸ். ஒரு வயல்லேருந்து லோட் பண்ணி சிட்டு இந்த குரூப் உட்காந்து 10 பேர் என்ன பண்ணுவாங்க? அதை இன்ஜெக்ட் பண்ணிப்பாங்க. அப்போ அந்த சிரிஞ்சில் பிளட் உள்ள போயிடும். ஸோ அந்த குரூப்ல இருக்க ஒருத்தர் இன்ஃபெக்ட் ஆயிருந்தா என்ன ஆயிடும்? 10 பேரும் இன்ஃபெக்ட் ஆயிடுவாங்க. மெயின் ரூட் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ரூட் தான் HIV பொறுத்த வரைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிளட், த்ரூ பிளட் ப்ராடக்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இதை ப்ரிவென்ட் பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம எல்லா பிளட்டையுமே என்ன பண்றோம்? ஸ்கிரீன், HIV இருக்கான்னு ஸ்கிரீன் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்றோம்? டோனர் கிட்ட இருந்து யாருக்கு தேவையோ அவங்களுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபியூஸ் பண்றோம். சம்டைம்ஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுறாங்க, இல்ல ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியா இருக்கு, இல்லைன்னா ஏதாவது சர்ஜரி எப்போ பிளட் தேவைப்படுதுன்னா பிளட் நம்ம டிரான்ஸ்ஃபியூஸ் பண்றதுக்கு முன்னாடி HIV இருக்கான்றத நம்ம ஸ்கிரீன் பண்ணிட்டு தான் நம்ம டிரான்ஸ்ஃபியூஸ் பண்றோம். ஸோ HIVக்கு மட்டும் நம்ம ஸ்கிரீன் பண்றதில்ல, HIV அப்புறம் பால்வினை சம்பந்தமா ஏதாவது நோய் இருக்கான்றதும் ஸ்கிரீன் பண்றோம். பஞ்சகாமல கிருமி, ஹெப்படைட்டிஸ் B, C இது ரெண்டும் இருக்கான்றத பார்த்துட்டு தான் ஸ்கிரீன் பண்றோம். அப்புறம் மலேரியா இருக்கான்னு பார்த்துட்டு தான் ஸ்கிரீன் பண்றோம். 5 வகையான வியாதிக்கு நம்ம கிட்டு போட்டு எல்லாமே நெகட்டிவ் வந்தால் தான் அந்த பிளட்டை என்ன பண்ணுவோம்? நம்ம தேவையானவங்களுக்கு ஸ்கிரீன் பண்ணுவோம். அப்படி HIV இருக்கான்னு பார்க்காம ஸ்கிரீன் பண்ணிட்டாங்கன்னா HIV தொற்று இருந்துச்சுன்னா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இது வந்து அம்மா கிட்ட இருந்து, கருவுற்ற அம்மா கிட்ட இருந்து குழந்தைக்கு. இப்போ அம்மா HIV-யால பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா அவங்கள்ட்ட இருந்து குழந்தைக்கு போறதுக்கு வாய்ப்பு அதிகம். தாய்ப்பால் மாத்திரை எடுக்காத பட்சத்துல
இந்த இன்ஃபெக்ட் ஆன அம்மா மாத்திரை எடுக்காத பட்சத்துல தாய்ப்பால் கொடுத்தாங்கன்னா தாய்ப்பால் மூலியமாவும் பரவறதுக்கு வாய்ப்பு. இது வந்து நீடில் ஸ்டிக் இன்ஜுரி. இது வந்து டாக்டர்ஸ், ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், ஸ்டாஃப் நர்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஹெச்ஐவி பேஷண்ட்க்கு அசிஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு பண்ணும்போது எதனா நீடில் குத்திக்கிட்டாங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நீடில் ஸ்டிக் இன்ஜுரி வந்து இன்னொரு ஒரு ப்ராக்டிக்கலா ஒரு சினாரியோ சொல்றேன். ஒன் ஆஃப் த ஸ்கூல் பாய் என்ன பண்ணிருக்காங்க, பார்க்ல விளையாண்டுட்டு இருந்திருக்கான். அந்த பையன் வந்து பார்த்துருக்கான் பஞ்ச் ஆஃப் நீடில்ஸ் இருந்திருக்கு. அந்த பையன் என்ன பண்ணிட்டான், வேற யாரும் குத்திக்க கூடாதுன்னு சொல்லிட்டு டிஸ்போஸ் பண்றேன்னு எடுத்து அவன் குத்திக்கிட்டான். அந்த நீடில்ஸ்ல வந்து ஃப்ரெஷ் பிளட் இருக்கு, சரிங்களா? சோ அத மாதிரி அப்ப வந்து அது ஹெச்ஐவி இன்ஃபெக்ட் இருந்ததுன்னா இந்த பையனுக்கு வரதுக்கு வாய்ப்பு அதிகம். சோ அதனால நீங்க ரோட் சைடா இருக்கட்டும், பார்க்கா இருக்கட்டும், ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இந்த மாதிரி இதுல பஞ்ச் ஆஃப் நீடில்ஸ் நீங்க ஏதாவது ஃப்ரெஷ் பிளட்டோட பாத்தீங்கன்னா நீங்க வந்து அங்க இருக்க பெரியவங்க கிட்ட சொல்லி அதை டிஸ்போஸ் பண்ண சொல்லுங்க. இல்லைன்னா டிஸ்போஸ் பண்ணணும்னா ப்ராப்பரா பண்ணணும். அந்த பையனோட இன்டென்ஷன் இஸ் வெரி வெரி குட். அதை வந்து வேற யாராவது குத்திக்க போறாங்கன்னு நினைச்சு இவன் டிஸ்போஸ் பண்ணிருக்கான். ஆனா அன்னைக்கு அவன் இது பண்ணான். அவன் எங்க கிட்ட வரும்போது ஸோ அவன் இந்த மாதிரி சொல்லும்போது ஹெச்ஐவி வராம தடுக்கிறதுக்கு நாங்க அவனுக்கு சில மருந்துகள்லாம் கொடுத்தோம். அதுக்கப்புறம் அவனுக்கு டெஸ்ட் பண்ணோம். 3 மாசம் கழிச்சு 6 மாசம் கழிச்சு அவனுக்கு ஹெச்ஐவி லைக்லி வரல. ஆனா எதுக்கு நான் ஷேர் பண்றேன்னா யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் while handling needles. ஓகே, ஸோ அது மூலியமாவும் என்ன இருக்கு, ஹெச்ஐவி வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ செக்ஷுவல் ரூட் நான் சொன்னேன் இல்லையா, இதுல நான் ஒரு கேஸ் சினாரியோ உங்களோட டிஸ்கஸ் பண்றேன். ஒன் ஆஃப் த ஒரு பாய் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட், அவன் நம்ம கிட்ட வந்தான். கண்டினியூஸா ஃபீவர் டயரியா பார்க்கும்போது ஸோ அவனுக்கு நம்ம ஹெச்ஐவி இருக்கான்னு டெஸ்ட் பண்ணோம். பார்த்தா ஃபவுண்ட் டு பி பாசிட்டிவ். அந்த பையனுக்கு ஹெச்ஐவி 21 year old பாய் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், அவனுக்கு பாசிட்டிவ். எப்படி பாசிட்டிவ் வந்தது, உனக்கு எதனா செக்ஷுவலா எதனா பழக்கம் இருக்காப்பா, ஏதாவது இருந்ததா சொல்லுன்னா அவங்க அம்மாவுக்கும் வந்து இஸ் a single parent child. அவங்க அம்மாவுக்கும் வந்து இல்லை மேடம் என் பையன் அந்த மாதிரி கிடையாது, அவன் என் கூட தான் இருக்கான்னு சொல்லி. சரி என்னன்னு போது அவன் ஓப்பன் அப் ஆகவே இல்லை. ஒரு 3-4 டைம் அவனுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவன் கடைசியா ஒரு டைம் ஓப்பன் அப் ஆனான். என்னன்னா அவன் 9th standard படிக்கும்போது அவனுடைய ஓன் ரிலேட்டிவே அவன்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டான். ஒரே ஒரு டைம் அவன் என்ன பண்ணிட்டான்னா வீட்டுல சொல்ல பயந்துட்டான். சொல்லாம விட்டதுனால அந்த பர்சனுக்கு ஹெச்ஐவி இருந்தது. ஸோ அதன் மூலியமா என்ன ஆயிடுச்சு, அவனுக்கு ஹெச்ஐவி வந்துச்சு. இப்போ அவன் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறான், அந்த பையன் நல்லா இருக்கான். இருந்தாலும் சொல்றேன், அந்த செக்ஷுவல் ஒரு டைம் எக்ஸ்போஷரா இருந்தாலும் சான்ஸ் இருக்கு. ரிலேட்டிவ்ஸா இருப்பாங்க, தெரிஞ்சவங்க யாரா வேணாலும் இருப்பாங்க. மிஸ்பிஹேவ் பண்ணாங்கன்னா இமீடியட்டா யூ ஹேவ் டு டெல் யுவர் பேரண்ட்ஸ் ஆர் யுவர் டீச்சர்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் த மோட் ஆஃப் ஹெச்ஐவி டிரான்ஸ்மிஷன். இப்போ உங்களுக்கு ஹெச்ஐவி எப்படி வரும்ன்றது ஒரு ஐடியா கிடைச்சிருச்சுங்களா? ஸோ திஸ் இஸ் த வே ஹெச்ஐவி நாட் டிரான்ஸ்மிட்டட். என்னன்னா ஹெச்ஐவி இன்ஃபெக்ட் ஆனவங்களோட எச்சிலேருந்து வேர்வை கண்ணீர் இதுல இருந்தெல்லாம் என்ன ஆகாது, ஹெச்ஐவி ஸ்ப்ரெட் ஆகாது. ஏன்னா அந்த வைரஸ் வந்து பிளட்ல மட்டும்தான் இருக்கும். நான் காட்டுறேன், பிளட்டை தவிர என்னென்ன ஃப்ளூயிட்ல அது இருக்குன்றதை நான் காட்டுறேன். ஆனா இந்த எச்சில் வியர்வை கண்ணீர் இதுல வந்து என்ன இருக்காது, ஹெச்ஐவி வைரஸ் இருக்காது. ஹெச்ஐவி எஃபெக்ட் ஆனவங்களுக்கு ஹேண்ட் ஷேக் பண்றது மூலியமாவும் அவங்க கூட சேர்ந்து ஒரே பிளேட்ல சாப்பிட்றதாலேயோ இல்ல அவங்க யூஸ் பண்ண டாய்லெட்டை நம்ம யூஸ் பண்றதாலேயோ என்ன ஆகாது, ஹெச்ஐவி ஸ்ப்ரெட் ஆகாது. இந்த அவேர்னஸ் தான் நிறைய பேருக்கு இருக்காது. அதனால ஃபேமிலியோ இல்ல தெரிஞ்சவங்களோ இல்ல தெருவிலையோ யாராவது ஒருத்தவங்க அந்த மாதிரி அஃபெக்ட் ஆயிட்டாங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க, அவங்கள ஒதுக்கி அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ இதை மாதிரி இதுலலாம் ஹெச்ஐவி அது ஏன் ஒதுக்குவாங்கன்னா எங்க வந்துருமோன்ற பயத்துல தான் ஒதுக்குவாங்க. ஸோ இந்த ரூட்லாம் வராதுன்றது கிளியர் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், நீங்க வந்து அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், அந்த அஃபெக்ட் ஆனவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்க அவேர்னஸ் கொடுக்கணும் இந்த ரூட்லலாம் ஹெச்ஐவி வராதுன்னு. So this is very very important. And then through mosquito bite. நிறைய பேர் கேட்பாங்க, யாராவது ஹெச்ஐவி பேஷண்ட் கொசு கடிச்சிட்டு எங்களை கடிச்சிருச்சுன்னா எங்களுக்கு வந்துருமா அப்படின்னு. கண்டிப்பா வராது. ஏன்னா ஹெச்ஐவி வந்து அவுட் ஆஃப் த பாடி சர்வே ஆகாது. புரியுதுங்களா? இப்போ நீங்க கேட்கலாம், மலேரியா டெங்குலாம் வந்து கொசுக்கடியில ஸ்ப்ரெட் ஆகுது, அதுவும் வைரல் குரூப் இது அப்படி இது வராதாங்க. ஏன்னா அது வந்து ஒன் ஆஃப் த லைஃப் சைக்கிள் வந்து மொஸ்கிட்டோக்குள்ள நடக்கும். அதனால அது அந்த டிசீஸ் வரும். இது அப்படி கிடையாது. ஸோ த்ரூ மொஸ்கிட்டோ பைட் ஹெச்ஐவி வில் நாட் ஸ்ப்ரெட். ஸோ இப்போ ஹெச்ஐவி எப்படி வராதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுங்களா? எஸ். ஸோ இதுதான் ரிஸ்க் பர்சன்டேஜ். பிளட்டை ஸ்கிரீன் பண்ணாம அப்படியே ஏற்றணும்னா, அதாவது பிளட் டொனேட் பண்றவங்கள்ட்ட இருந்து ஹெச்ஐவி இருக்கான்னு பார்க்காம அப்படியே டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணோம்னா 100% ஹெச்ஐவி வந்துடும். ஹெச்ஐவி இன்ஃபெக்டடா இருந்ததுன்னா இது அம்மா கிட்ட இருந்து குழந்தைக்கு போறது 20 to 40%. செக்ஷுவலா பாத்தீங்கன்னா 0.1 to 1. இன்ஜெக்டிங் ட்ரக்ல பாத்தீங்கன்னா 0.67. நீடில் ஸ்டிக் அந்த ஊசி குத்திக்கிறது சொன்னாலே அது வந்து 0.3.
எனி மியூக்கஸ் மெம்பரேன் இதை அந்த ரத்தம் வந்து கண்ணிலையோ வாயிலையோ எங்கேயோ தெரிச்சிருச்சு அப்படின்னா 0.09% ஹெச்ஐவி வரதுக்கு அது இன்ஃபெக்டடாக இருந்தால் வரதுக்கு சான்ஸ். ஸோ இதுதான் இந்த பாடி ஃப்ளூயிட்ஸ்ல தான் என்னன்னா ஹெச்ஐவி வைரஸ் உயிரோட இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளட், சீமன், வெஜினல் செக்ரீஷன், சிஎஸ்எஃப் இந்த தண்டுவட நீர்னு சொல்லுவாங்க, முதுகு தண்டுவட நீர். இது பார்த்தீங்கன்னா ஹார்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய இது, லங்ஸை சுற்றி இருக்கக்கூடிய நீர், அண்ட் தென் வயிற்றில் இருக்கக்கூடிய நீர். ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட்னா பனிக்குட நீர். கர்ப்பமாக இருக்கும்போது நீர் பனிக்குடத்துல நீர் இருக்கும் இல்லையா, அந்த நீர். இதுலலாம் வந்து என்ன இருக்குன்னா ஹெச்ஐவி வைரஸ் இருக்கும். இதில் டியர் கண்ணீர், வியர்வை, யூரின், எச்சில், ஸ்பூட்டம்னா சளி, வாந்தி, இதுலலாம் என்ன இருக்காது ஹெச்ஐவி வைரஸ் இருக்காது. அண்டில் அது மிக்ஸ்டு வித் பிளட். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பாத்வே. டே 0 உள்ள ஹெச்ஐவி வைரஸ் போது, டே 2 அங்கே லிம்ஃப் நோட்னா என்னன்னா நெறிக்கட்டின்னு சொல்லுவாங்க. நமக்கே சளி பிடிச்சதுன்னா இங்கெல்லாம் உருண்டையா இருக்கும் தெரியுமா, அதுதான் அங்கே போகும். அப்புறம் டே 14லேருந்து அந்த பிளட்ல போய் டே 11லேருந்து அது மேஜர் ஆர்கன்ஸ்க்கு போயிடும் அந்த வைரஸ். இப்போ NACP என்னன்னா நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம். ஸோ இப்போ உங்களுக்குலாம் ஒரு டார்கெட் இருக்கும்ல, இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு இந்த போர்ஷன், செகண்ட் டேர்ம்க்கு இந்த போர்ஷன், தேர்ட் டேர்ம்க்கு இந்த, உங்களுக்கு ஒரு டார்கெட்ஸ் இருக்கும்ல. அதை மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா NACPல எங்களுக்கு டார்கெட் கொடுப்பாங்க. இந்த 5 இயர்ல நம்ம இதை பண்ணணும், இந்த ஒர்க்கெல்லாம் நீங்க சொசைட்டியில பண்ணிருக்கணும்னு அது கொடுப்பாங்க. ஸோ ரீசெண்டா பாத்தீங்கன்னா நாங்க இப்போ 2021லேருந்து இப்போ நடக்குது. இந்த 5 இயர்ஸ்க்கு அப்புறமா அடுத்தது அவங்க கொடுப்பாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து 95 அதாவது 95% ஹெச்ஐவியால பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு வியாதி இருக்குன்றது தெரியணும். அதுல 95% ட்ரீட்மெண்ட் வந்துருக்கணும். அதுல 95% வந்து அவங்களுக்கு வைரஸ் கம்மியா இருக்கும். அதுதான் எங்களுடைய டார்கெட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நியூவா ஹெச்ஐவி தொற்று வராம இருக்கிறதுக்கு தடுக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், இதை மாதிரி ப்ரிவென்ஷன் ஆக்டிவிட்டிஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிவென்ஷன் ஆக்டிவிட்டிஸ், பேம்ப்ளெட்ஸ், போஸ்டர்ஸ், IVC மெட்டீரியல், ஸோ அதெல்லாம் பண்ணி நியூ இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும். அண்ட் தென் எலிமினேட்டிங் ஹெச்ஐவி ரிலேட்டட் ஸ்டிக்மா அண்ட் டிஸ்கிரிமினேஷன். ஹெச்ஐவியால அஃபெக்ட் பண்ணவங்களுக்கு ஒதுக்கி வைக்காம, வேலையில இருந்தெல்லாம் எடுக்காம, அவங்க ஏதாவது ஸ்கூல்ல படிக்கிறாங்க ஹெச்ஐவி இருக்குன்னு அவங்கள அந்த மாதிரிலாம் இல்லாம அந்த ஸ்டிக்மா டிஸ்கிரிமினேஷனை ரெடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது. அம்மா கிட்ட இருந்து குழந்தைக்கு போகாம தடுக்கிறதுக்கு பாண்டிச்சேரியில எல்லா பிரெக்னன்ட் மதர்ஸ்க்கும் ஹெச்ஐவி இருக்கான்றத நம்ம ஸ்கிரீன் பண்றோம். அப்படி அதுல பாசிட்டிவ்னா இமீடியட்டா என்ன பண்ணிடுவோம், ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி குழந்தைக்கும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஹெச்ஐவி இல்லாம நம்ம கொண்டு வரோம். ஸோ 2030ல என்ன பண்ணணும், வித் ஆல் யுவர் சப்போர்ட் we have to end the epidemics of AIDS. ஸோ ICPC எத்தனை பேர் உடம்பு சரியில்லைன்னா PHCலாம் போயிருக்கீங்களா? உங்க ஊர் பக்கத்துல இருக்கிற பிரைமரி ஹெல்த் சென்டர், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், மெடிக்கல் காலேஜ் இதெல்லாம் போயிருக்கீங்களா? அங்க ICTCன்னு ஒரு இடம் இருக்கு, பார்த்துருக்கீங்களா? ICTC நீங்க நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா பாருங்க. ஓகே, இப்போ எல்லா PHCலையும் இந்த மாதிரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லாம் வந்து ICTCs இருக்கும். ICTCனா என்னன்னா இன்டகிரேட்டட் கவுன்சிலிங் அண்ட் டெஸ்டிங் சென்டர். பாண்டியில எல்லா PHCலையும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்லயும் ஹெச்ஐவிக்கான டெஸ்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ ஒரு பர்சன் பாசிட்டிவ்னா என்ன பண்ணுவோம், அவங்கள உடனே அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. பாண்டிச்சேரியில் ட்ரீட்மெண்ட் ஹெச்ஐவி பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற இடம்னா இந்த IGMC அண்ட் RIல தான் ART சென்டர் ஃபங்க்ஷன் ஆகுது. இதுதான் மெயின் சென்டர். இன்னொரு சென்டர் ஜிப்மர்லேயே ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ ஹெச்ஐவியால அஃபெக்ட் பண்ணிட்டாங்க பாசிட்டிவ்னா இமீடியட்டாக என்ன பண்ணுவாங்க, நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் வந்துடுவாங்க, நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் அவர் பேஷண்ட் பிக் தான். இது பார்த்தீங்கன்னா 1 week பிஃபோர் ஹெச்ஐவி இந்த மாத்திரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. இது வந்து 1 year அதே சேம் பர்சன் தான் மாத்திரை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம். என்ன டிஃபரன்ஸ் பார்க்குறீங்க சொல்லுங்க? சொல்லுங்க. வெயிட் கெயின் இருக்கு. ஸோ அடுத்தது வந்து நீங்க சொன்னீங்களே இதில் சிரிக்க ஹாப்பியா இருக்காங்க. ஸோ சிரிக்கிறாங்கனாலே என்ன அர்த்தம், லைஃப். ஸோ குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் இல்ல, அதுதான் இந்த ட்ரக்கோட இது. ஸோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் வராம ப்ரிவென்ட் பண்ணணும். சப்போஸ் வந்தாலும் அவங்களை கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணுன்றது தான் நம்மளுடைய. ஸோ இது வந்து ஹெச்ஐவி பேஷண்ட்க்கு கொடுக்கறதான இதுதான் இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அது ஒருத்தவங்களுக்கு அது மாறுபடும். ஸோ இது வந்து இதுக்கு மட்டும் இல்லாமல் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ்க்கும் நம்ம இந்த ட்ரக்கை கொடுப்போம். இந்த ட்ரக் இல்லை, அவங்களுடைய ஏஜ் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுப்போம். ஸோ ஏன்னா அந்த ஹராஸ் பண்ண பர்சனுக்கு ஹெச்ஐவி இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது. ஸோ அவங்க கிட்ட அந்த குழந்தைங்களுக்கு போகாம தடுக்கிறதுக்கும் நம்ம கவர்மெண்ட்ல மெடிசன் இருக்கு. ஓகேங்களா? நம்ம ஹராஸ்மெண்ட்ஸ்னாலே நம்ம என்ன நினைக்கிறோம்னா
ஃபீமேல் சைல்டு தான் அஃபெக்ட் ஆகிறாங்கன்னு நம்ம நினைப்போம். ஆனால் அப்படி கிடையாது. நான் ஃபர்ஸ்டே ஒரு கேஸ் சினாரியோ சொன்னேன். ஒரு மேல் ஒரு பாயும் வந்து என்ன ஆயிருக்கு, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல அஃபெக்ட் ஆயிருக்கும். ஸோ எனி இது உங்க ஃப்ரெண்ட்ஸோ யாரோ அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னா நீங்க இமீடியட்டா என்ன பண்ணணும்னா உங்களுடைய பெரியவங்க வீட்டில் இருக்க பெரியவங்கள்ட்ட அதை கன்வே பண்ணணும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த ப்ரோக்ராம். ஸோ ஃபார் என்னாச்சு, ஒன்ஸ் இன்ஃபெக்ட் ஆயிட்டா அவ்வளோதான், லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் தான். ஸோ ஃபார் தெர் இஸ் நோ எராடிகேஷன் ஆஃப் வைரஸ். வைரஸ் வந்து கண்டிப்பா அழிக்க முடியாது, ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க வாழ்நாள் தான். ஸோ இதுக்கு ஹெச்ஐவியை பொறுத்த வரைக்கும் எதுதான் ஒரே ஒரு கீ, ப்ரிவென்ஷன் மட்டும்தான். எல்லாருக்கும் ப்ரிவென்ட் பண்ணிடலாம். ஸோ பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்ல நம்ம ஸ்கிரீன் பண்ணிட்டு தான் பிளட்டை ஏற்றுறோம். ஸோ அந்த ரூட் ப்ரிவென்ட் பண்ணியாச்சு. செகண்ட் பார்த்தீங்கன்னா பிரெக்னென்ட் அம்மா கிட்ட இருந்து குழந்தைக்கு அதுக்கும் நம்ம டெஸ்ட் பண்றோம், இது பண்ணிடலாம். தேர்டு இன்ஜெக்டிங் ட்ரக் யூஸ். அதுவும் என்ன ஆகுது, நம்ம வந்து அதை அந்த கெட்ட பழக்கத்துக்கு போகாம இருந்தா அந்த ரூட்டை என்ன பண்ணிடலாம், ப்ரிவென்ட் பண்ணிடலாம். ஃபோர்த் வந்து என்னன்னா செக்ஷுவல் ரூட். செக்ஷுவல் ரூட்டை என்ன பண்ணிடலாம், கண்டிப்பா ப்ரிவென்டபிள் தான். ஸோ ஏபிசின்னு சொல்லுவாங்க, ஆப்ஸ்டினன்ஸ், அது மாதிரி தப்பான பழக்கமே இருக்கக்கூடாது. பி ஃபெய்த்ஃபுல் டு த பார்ட்னர்ஸ், நமக்கு ஒருவன் கொடுத்தின்ற அந்த கான்செப்ட். ஸோ அந்த வரக்கூடிய பார்ட்னருக்கோ துணைவருக்கோ நேர்மையா இருக்கக்கூடியது. ஸோ இது அது மாதிரி இருந்துட்டா என்ன பண்ண முடியும், அந்த ரூட்லயும் ப்ரிவென்ட் பண்ண முடியும். அந்த இதை வந்து நீங்க தான் எல்லாருக்கும் சொசைட்டிக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் அ ப்ரிவென்டபிள். ஒன்லி திங் நம்ம அதை பெர்மனண்டா கியூர் பண்றதுக்கு இன்னும் மெடிசன் வரும். ஸோ அதனாலதான் அவேர்னஸ் இஸ் த ஒன்லி ஆப்ஷன் இதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு. ஸோ ஃபார் எனி டவுட், ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க எப்ப வேணாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். கான்டாக்ட் பண்ணி உங்க டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணலாம். இல்லை யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும், எப்படி அவங்களை கொண்டு வரது தெரியலன்னாலும் நாங்கள் வில் ஹெல்ப். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. The problem solving, critical thinking, effective communication, decision making, creative thinking, interpersonal relationship skill, self-awareness building skills, empathy, coping with stress, coping with emotions. So, இந்த 10 skill தான் அவங்க சொன்ன skill.
இது இருந்தா அடலசன்ட் லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க லைஃப வந்து வேற விதமா பார்ப்பாங்க அப்படின்றது தான் WHO ஓட பேசிக் 10 ஸ்கில்ஸ். இந்த ஸ்கில்ஸ் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒவ்வொரு ஸ்கில்லும் எடுத்து பாருங்க. ஏதாவது ஒன்னு எடுத்து பாருங்க. எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனோ இல்ல இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப். இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்னா என்ன? இன்டர்பர்சனல், பர்சனல், இன்டர். சோ நான் உங்க கூட இன்டராக்ட் பண்ணிட்டு இது இம்பார்ட்டன்ட்டா இல்லையா? ஏன் இம்பார்ட்டன்ட்? ஸ்டூடெண்ட் சைடுல இருந்து எனக்கு ஆன்சர் வேணும். ஏன் இம்பார்ட்டன்ட்? ஏன் இம்பார்ட்டன்ட்? இன்டர்பர்சனல் ஸ்கில் நான் இவ்வளவு நேரம் பேசினேன் இல்லையா, அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் சொன்னேன். அந்த விஷயத்துல இருந்து கூட நீங்க எடுத்துக்கலாம். சோ இன்டர்பர்சனல் ஸ்கில் ஏன் இம்பார்ட்டன்ட்? சர்வைவல் தான். எப்படி எந்த விஷயத்துல உங்க டே டு டே ஆக்டிவிட்டில எங்க இன்டர்பர்சனல் ஸ்கில் வந்து யூஸ் ஆகுது? ஷேர் என்ன ஷேர் பண்ணுங்க? நாலேஜ். ஓகே, உங்க டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இம்பார்ட் பண்றாங்க நாலேஜ். அந்த இதுல இன்டர்பர்சனல் ஸ்கில் யூஸ் ஆகுது. அது டீச்சர்ஸ்க்கு. உனக்கு எப்படி யூஸ் ஆகுது? as a adolescent உனக்கு எங்க யூஸ் ஆகுது இன்டர்பர்சனல் ஸ்கில்? அவேர்னஸ். என்ன அவேர்னஸ்? சொல்லு. என்ன அவேர்னஸ்? அது அடுத்த டாபிக். நான் ஃபர்ஸ்ட் கேக்குறது இன்டர்பர்சனல் ஸ்கில் உன்னோட லைஃப்ல எங்க யூஸ் ஆகுது? ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது சொல்லிருக்காங்க. வேற இந்த சைடுல இருந்து யாரா சொல்லுங்க. எங்க தான் பேசுவீங்க? என்னப்பா தோசியா? க்ளோஸ் ஆயோ. groceries are very good. போய் பொருள் வாங்குற இடத்துல அது என்ன விலை அப்படி கேட்டு நீ வந்து கையை மடிச்சு வச்சுட்டு girls raising hand. Very good. Yeah, to build a good relationship with friends. Okay, அதுல யூஸ் ஆகுது. நீங்க என்ன சொன்னீங்க தம்பி? What is your name? சர்வேஷ். ஓகே, சர்வேஷ் என்ன சொல்றாங்கன்னா grocery ஷாப்க்கு போகும்போது நான் போய் ஒரு பொருளோட விலை கேட்கணும்னா நான் பேசி தான் ஆகணும். பேசாம நீங்க விலை கேட்க முடியுமா? உனக்கு ஷேர் ஆட்டோல ஏறணும். ஓகேவா? பாண்டிச்சேரியில இல்ல, பாண்டிச்சேரியில எல்லாத்துக்கும் தெரியும் 10 ரூபாய் தான் அப்படின்னு. நீ இப்ப சென்னை போற, சென்னையில ஷேர் ஆட்டோ ஏறணும். சோ என்ன பண்ணுவ? பேசணும். நீ பேசணும். நீ போயிட்டு திடீர்னு ஆட்டோ வருமா அப்படின்னு கேட்டா வருமா? எஸ் மை டியர். அனோனான ஒரு பிளேஸ்க்கு போகும்போது அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக மத்தவங்கள்ட்ட அந்த ஊர் லோக்கல்ஸ் கிட்ட கம்மி. வெரி குட், வெரி குட். நான் இப்ப சென்னைன்னு சொன்னா கரெக்டா கம்மி புடிச்சிட்டாப்ல பாருங்க. உன் பேர் என்னப்பா? இமான். இம்ரான். ஓகே. சோ ஒரு புது பிளேஸ்க்கு போகும்போதோ இல்ல உனக்கு ஏதாவது திங்ஸ் தேவைப்படும் போதோ you are supposed to communicate with somebody. உன் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட இருந்தாலும் சரி, உன் பேரண்ட்ஸ்ட்ட இருந்தாலும் சரி, இல்ல நீ ஆட்டோல போறனாலும் சரி, பஸ் டிக்கெட் நீ பர்ச்சேஸ் பண்ணனாலும் சரி, எல்லாத்துக்குமே இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? யாரா ரெண்டு பசங்க வாங்க. யாரா ரெண்டு? இது ரெண்டு பேரும் இந்த சைடுல